தேவனே வாழ்க, உள்ளொரு ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். இறைவா இறைவா இறைவா, உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். எனதாக ஏற்கின்றேன் என் இயேசுவே, உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். நிதம் நாம் போகும் வழியெல்லாம் ஒளி சூழுமே, எனில் வாழும் உன் அன்பு மனம் என்றுமே, துணையாகும் என் இயேசுவே, உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். இறைவே உன் உறவொன்றுதான் என் இதயத்தில் உறவு
ஜீவன் நான். உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6 இறைச்சொற்றொடர்கள் 30 முதல் 35 வரையிலானவைகள். அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீ என்ன அருள்விடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அளிப்பவர் அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இந்த உணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, கண்டு நம்புவது என்பது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் பொதுவாக பார்த்தால் நம்புகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. கேட்பதை வைத்து நம்புகின்றவர்களை விட பார்ப்பதை வைத்து நம்புகின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். உண்மை என்று தெரிய வேண்டுமென்றால் நானே நேரடியாக சென்று பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள்தான் அதிகம். இயேசுவின் சீடர்கள் ஒருவரான தோமாவும், நான் கண்டால்தான் இயேசு உயர்த்திருக்கிறார் என்று நம்புவேன் என்று சொல்கிறார். இந்த வரிசையில் இன்று நற்செய்தியில் வருகின்ற யூதர்களும் அடையாளங்களையும் அறிகுறிகளையும் கண்டு நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள். நமது வாழ்க்கையை பார்க்கிற சமயத்தில் கூட உண்பவற்றையே உணவாக பார்த்தது இந்த உலகம். ஆனால் வாழ்வையே உணவாக்கி தந்தவர் ஆண்டவர் இயேசு. தன்னை ஒளியாய், வழியாய், உயிராய், உயிர்ப்பாய், செடியாய், செயல் வடிவமாய், நண்பராய், ஆயராய், வாயிலாய் உருவப்படுத்திய ஆண்டவர் இயேசு உணவாக வெளிப்படுத்தும் விதம் வெகு ஆச்சரியம்தான். இயேசு என் உணவு மண்ணில் விளையும் பயிர்கள் போல் அல்ல, அது உயிரில், உணர்வில், உள்ளத்திலே, உடலிலே, உதிரத்திலே, உழைப்பிலே கலந்து வாழ்விக்க வல்லது என்பதை நாம் முதலில் நம்ப வேண்டும். அப்படி என்றால்தான் வாழ்க்கையில் நிலைப்பாடுகளும் உறுதிப்பாடுகளும் செயல்பாடுகளும் மாற்றங்களும் அதிகமாக வரும். கடவுள் தருகின்ற உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது போல இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் பிறரின் நல்வாழ்வுக்காக உணவாக வேண்டும். அடிப்படை கல்வி தேடுகிற மழையிலருக்கு, அரசின் நலத்திட்டங்களை அறியாத நலிந்தவருக்கு, திக்குமுக்காடி யாருக்கு ஓட்டு போடுவது தெரியாமல் அணிந்தெறிகின்ற மக்களுக்கு, இலக்கை இழந்த இளைஞர்களுக்கு, பட்டங்கள் பெற்றும் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு, கடினமாக உழைத்தும் உரிய ஊதியம் பெறாத உழைப்பாளர்களுக்கு, தனிமையில் திண்டாடுகிற படிக்க நோயாளர்களுக்கு, ஆதரவேதுமற்ற கைப்பெண்களுக்கு, மாண்பு மறுக்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநர்களுக்கு, சுயநலத்தால் சூறையாடப்பட்ட இயற்கை அன்னைக்கு ஆதரவு குரலாகி செயல்படுகையிலே அவர்களுக்கும் நாமே உணவாக இருக்க முடியுமே. வாழ்வளிக்கக்கூடிய செயல்களாக நம்முடைய வாழ்வில் நாம் என்ன முன்னெடுக்கிறோம்? இந்த காலகட்டங்களிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். விழிப்பை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நெகட்டிவ் எனர்ஜிகளை நாம் ஒருபோதும் கொடுக்கவே கூடாது. இவ்வுலக செல்வங்களால் தன்னை நிறைவுபடுத்துகிற இதயத்திற்குள்ள நிச்சயமாக நாம் தேடுகிற இறைவனுக்கு இடமில்லை. வயிற்றுக்கான உணவு, வாழ்வுக்கான உணவு என்று 2 வகை உண்டு. இந்த உலகமும் உலகில் பார்வையும் கொண்ட சீடர்களும் வயிற்றுக்கான உணவையை தேடினார்கள். அன்றன்றுள்ள வயிற்று உணவை பெற்றால் வாழ்ந்து விடலாம் என்று குறு நம்பிக்கையே இன்று எங்கும் யதார்த்தமாக உள்ளது. வாழ்வின் உணவாம் இயேசுவை ஏற்று அவரது வார்த்தையை கேட்டு வழி நடந்தால் இறந்தும் இரவாது வாழலாம் என்பதை நாம் இன்னும் பலர் புரியவில்லையே. இயேசு என்னும் உணவை உண்ண நமக்குள் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நேரமே சொன்னது போல ஆழ்ந்த பற்று அல்லது நம்பிக்கை. அவரது வார்த்தை என்னும் உணவை நம்பி இதயமேற்று வாழ்வாக்க துணிகையிலே அவரே நம் துணிவும் துணையுமாய் ஒளிர்வார் என்பது உறுதி. நமது பிரச்சனைகள் எதுவெனில் ஏராளம் இருக்கிறது.
நாம் அவரிடையே சொல்வதில்லை, அவரை உண்பதும் இல்லை, உண்டாலும் செயல்பாட்டில் அவரை இணைப்பதும் இல்லை. செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என்று சொல்கிறார்கள். பிறருக்கு நாம் உணவாகுதலே உண்மையான உயிர் வாழ்தல் என்றால் எந்த அளவுக்கு எந்த தருணங்களில் நாம் நன்மைகள் நிகழ்வுற வேண்டும் என்று நினைக்கிறோம், அதற்காக நம்மை உணவாக மாற்றுகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, தந்தையின் பணியை செய்கின்ற ஆர்வம் என் உணவிலே, நற்கருணை என் உணவிலே, இறை வார்த்தை என் உணவிலே நான் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னார். நிச்சயமாக கடவுள் நமக்கென குறித்திருக்கின்ற பணிகளை, வேலைகளை நாம் நன்றாக செய்ய வேண்டும். அதுவும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நாமே பிறருக்கு இந்த உலகம் வாழ்வதற்காக, இந்த தமிழ்நாடு வாழ்வதற்காக, இந்தியா வளர்வதற்காக, இந்த உலகம் அமைதியில் வாழ்வதற்காக நம்மையே நாம் உணவாக கொடுக்க முயற்சி எடுக்க வேண்டும். அந்த ஆர்வத்தை கடவுள் நிறைவோடு ஆசீர்வதிக்கட்டும். இயேசு மொழிந்தது போல நாமும் சொல்லவும் வேலை செய்யவும் முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. உயிர்த்த மாட்சிமிகு ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். இந்த உணவை எங்களுக்கு தாரும் என்று நாங்களும் உம்மிடம் வேண்டுகிறோம். இறைமொழி, நற்கருணை, இறைபணி இவற்றின் மீது எங்களுக்கு ஆர்வத்தை தருவீராக. எல்லா மக்களுக்கும், நலிவுற்ற மக்களுக்கு எங்களை நாங்கள் உணவாக கொடுப்பதற்கு எங்களை தயார் செய்ய எங்களுக்கு தேவையான தெளிவையும் துணிச்சலையும் தொடர்ந்து தாரும். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் உடைய பாதத்தில் தருகிறோம். எந்த வகையான பேய், பிசாசின், சாத்தானின் தொல்லைகளாக இருந்தாலும் அத்தனையும் அகற்றிவிட்டு மகிழ்வான ஆரோக்கியமான பிள்ளைகளாக வளரவும், பிறருக்கும் மகிழ்ச்சியை, நம்பிக்கை கொடுக்கின்ற பிள்ளைகளாக வளரவும் தேவையான அருள் ஆசீர்வாதங்களை அதிகமாக தாரும் ஆண்டவரே. ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும்.
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.